வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரிவிஷன் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழில் யூனிட் 1 தமிழ் ஃபுல்லாகவே ஒரு டாப்பிக்காக மட்டும் சொல்லிடுறேன். அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் யூனிட் 1 இலக்கணம் அப்படின்னா அதில் இணை எழுத்துக்கள், அயற்சொல், தமிழ் சொல் அது இருக்குது. சொல்லகராதி, சொல்லும் பொருளும். சொல்லகராதி 15 கேள்வி கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சொல்லும் பொருளும். அப்புறம் யூனிட் 5 வந்து பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் சொல்லும் பொருளும் இதுவும் என்ன பண்ணிடலாம், இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. வெய்யோன், வெய்யோன் வந்து சூரியன். கரங்கு காற்றாடி, கொண்டல் மழை மேகம், வேலம் யானை. வேலம் அப்படிங்கிறது யானை. யாக்கை உடம்பு, புன்புலம் புள்ளிய நிலம், வேலம் ஆண் யானை, பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். நூலாசிரியர்கள் காற்றில் மிதந்த கவிதை அருணாச்சலம், ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு, பவளக்கோடி மாலை கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். இந்த எழுத்துக்கள் இருக்கும். அது வந்து என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஒரு நம்பர் பார்த்துட்டு அது கூட என்ன பண்ணிக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. 8 வருது அப்படின்னா 8க்கு ஆ தமிழ் எழுத்துக்கள், 5க்கு ரூ, 3ஆவதுக்கு 3க்கு வந்து மூ அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒரு மூ இருக்குது. அதனால் அடுத்தது பார்த்துக்கோங்க, இங்கே 2 வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும் அப்படின்னா ஊ வரும். 2க்கு கா ஊ மூ அப்படின்னு வந்துடும். வரிசை அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னாவே என்ன பண்ணிடலாம், இது தமிழ் எழுத்துக்கள் மேட்ச் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஒப்புரவு, ஒப்புரவுனா உதவுதல். சால்வு சான்றாண்மை, மாற்றார் பகைவர். கட்டளை உரைக்கல். கான் காடு, உழுவை புலி, மடங்கல் சிங்கம், என்கு அப்படின்னா கரடி. என்குன்னா என்னது, கரடி. தடக்கர் பெரிய யானை, என்கு கரடி. வல்லுகீர் கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா காட்சி. மேதி எருமை, மேதினா எருமை. சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத. அங்கனர் சிவன். அங்கனர்னு யாரை சொல்கிறாங்க, சிவனை குறிப்பிடுறாங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா உழலோசை, வஞ்சிப்பா ஊங்கலோசை. சரியான இணை எது அப்படின்னா சியும் டியும் சரியானது. விசும்பு அப்படின்னா நிலவு. சரி, விசும்பு அப்படின்னா வானம், மதியம் அப்படின்னா நிலவு. மதியம்னா நிலவு. சொல்லும் போது அசும்பு அப்படின்னா நிலம் சொல்லுவாங்க, விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. துவரை அப்படின்னா பவளம், மறை அப்படிங்கிறது தாமரை மலர். கமலாலயன், உனக்கு படிக்க தெரியாது கமலாலயன். பீசா குப்புசாமி, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சு சமுத்திரம், காகித உறவு. வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனைகள். உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா, பாலைப்புறா சு சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. நூலாசிரியர். குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்விதி அப்துல் ரஹ்மான். விபுதர் புலவர். பணவன் அந்தணன். வேணி செஞ்சடை. அல்கு அப்படின்னா இரவு, அல் அப்படின்னா இரவு. சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. தாரணி உலகம். இரக்கம் கருணை. இரக்கம்
கருணை. விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், களிறு யானை. களிறு அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க? யானை. மறுப்புனா தந்தம். நமன் யமன். நம்பர் அடியார். நாணாமே பூசாமல். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள். சமர் போர். களனி வயல். களம் கப்பல். ஆழி கடல். சீவன், சீவன்னா உயிர். வையம் உலகம். சபதம் சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி. குழி, குழிங்கிறது நில அளவை பெயர். மணி முற்றிய நெல். சீலை புடவை. சான், சான்கிறது என்னது? நீட்டல் அளவை பெயர். அலர் மலர்தல். புல், புல் பறவை. நுதல் நெற்றி. மேதி எருமை. நடலை அப்படின்னா துன்பம். பறவை, பறவை அப்படின்னா இந்த சின்னரா வந்திருக்கு அப்படிங்கிறப்போ பறந்து இருக்கிறதுனால கடல். பாசவர் வெற்றிலை விற்போர். பொம்மல் சோறு. அறிவடி மாய்ப்பின், மாய்ப்பின் நரவன் வடிவுமாகி. அரி அப்படின்னா சிங்கம். கொன்ஸ்டான் இத்தாலிய மொழி சொல்லின் பொருள். கொன்ஸ்டான் அஞ்சாதவன். நரகத்தில் இடர்படும். நடலை இல்லோம் இல்லை நடலை அப்படின்னா துன்பம். வலிமை திண்மை. ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. வருக்கை அப்படிங்கிறது பலாப்பழம். வருக்கை பலாப்பழம். மாலை, மாலைனா ரெண்டு பொருள். பூமாலை வருது, மாலை பொழுது சொல்றாங்க. நூல் ஆடையை தைக்க உதவுவது நூல். மூதுரைங்கிற ஒரு அறநூல். தாள் தண்டு கோல் தூறு தட்டு இதெல்லாமே அடிப்பகுதி. போது அரும்பு வி செம்மல் இதெல்லாமே பூவினுடைய நிலைகள். கவிகை, கவிகையினுடைய பொருள் கவிகைனா குடை. காமம் வெகுளி மயக்கம். காமம் ஆசை. வெகுளி சினம். மயக்கம் அப்படின்னா அறியாமை. ஊழி அப்படிங்கிறது என்னது? ஊழ் அப்படின்னா முறை. ஊழின்னு கேட்டிருக்காங்க யுகம். மயரி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? மயரினா மயக்கம். இதழ்களை குவிப்பதால் பிறப்பது தான் ஊ ஓ ஓ ஔ. அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவுதான் நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைப்பதோடு முடிந்து விடுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகிறது. பொருத்தமானது மருதம் வைகரை. வல்லை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. தேன் மழை இதெல்லாம் வச்சு புதிய சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க. வான் தவறானது. வான் மழை வரும். பூமழை தேன்மழைலாம் சொல்லலாம். வான் செய் அப்படிங்கிறது மட்டும் என்னது வராது. நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் வருவது. நீரின்றி அமையாது என்ன வரும்? நீரின்றி அமையாது உலகு. அடைப்புக்குள் உள்ள தகுந்த வாக்கியம். பூவின் வாடின நிலைதான் என்னன்னு சொல்றாங்க? செம்மல். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். ஒலித்ததால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? குறிப்பிட்டிருக்கணும். பிறமொழி சொற்கள் அனுமதி, இசைவு, ஆதவன், ஞாயிறு, ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி, சொத்து, இம்சை, துன்பம், இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிறமொழி சொல். அதுக்கு தமிழ் சொல் முறையாக இருக்கணும். நெஞ்சகம். ஈசன் இறைவன். உபசரித்தல் விருந்தோம்பல். உபயம் திருப்பணியாளர் குடை. உஷார் விழிப்பு. யதார்த்தம் இயல்பு. ஐதீகம் உலக வழக்கு. காகிதம் தாள். கிரீடம் மணிமுடி. குபேரன் பெருஞ்செல்வம். பிறமொழி சொல்லுக்கு இணையானது. ஆதவன் ஞாயிறு. டவுன் பஸ், டவுன் பஸ் என்னன்னு சொல்றாங்க? நகர பேருந்து.
தோழன் என்று பொருள் தரக்கூடிய காம்ப்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வெதர் வானிலை. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம்னு என்ன சொல்லுவோம்? வரலாறு. இதில் தமிழ் சொல் எது அப்படின்னா உடுக்கை. பொக்கிஷம் சரியான தமிழ் சொல் பொக்கிஷம் செல்வம். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது, அது கலந்தது வராது. எழுதுகோல் வாங்கி வா, தங்கக்கட்டிகள் உள்ளனவா, 7 மின்விசிறிகள் உள்ளனவா, இதெல்லாம் பிறமொழி சொற்கள் கலவாதது. கலந்த தொடர் கேட்டிருக்கேன். ஆணை பிறப்பித்தனர் அப்படிங்கிறது வந்திருக்கணும். போர்ச்சுகீசிய மொழி எவ்வளோ இருக்குது அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி 6 இருக்குது. பிறமொழி சொற்கள் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்கள் எவ்வளோ அப்படின்னா அந்த போர்ச்சுகீசிய மொழிங்கிறது 6. தெலுங்கு 34. தெலுங்கு 34. அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி இதெல்லாம் 411. ஆங்கில மொழி மட்டுமே 486. ரிவிவாலிஷம் மீட்டுருவாக்கம். கிராப் செதுக்கி. ஸ்டோம் புயல். டொர்னாடோ சூறாவளி. டெம்பஸ்ட் பெருங்காற்று. வைல்விண்ட் சுழல் காற்று. மில்லட்ஸ் சிறுதானியங்கள். ஹெர்ப்ஸ் மூலிகை. ஆன்டிபயோட்டிக் நுண்ணறிவு முறி. ஜீன் மரபணு. ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை. ரேஷனல் பகுத்தறிவு. கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி. வௌவல் உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஓரெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஃப்ளோக் ஆர்ட் நாட்டுப்புற கலைகள். வைல்ட் விண்ட் சுழல் காற்று. ஜெராக்ஸ் ஒளி நகல். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வருமான வரி அலுவலகம். ஏஸ்தட்டிக்ஸ் பாருங்க, இதெல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏஸ்தட்டிக்ஸ்னா அழகியல். ஆர்ட்ஃப்ராக்ஸ் அப்படிங்கிறதும் மாறி இருக்கு. அழகியல் முருகியல்னு என்ன பண்ணுவாங்க, ஏஸ்தட்டிக்ஸ் சொல்லுவாங்க. டெர்மினாலஜி அப்படிங்கிறது என்னது, கலைச்சொல். மித் அப்படின்னா தொன்மம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். கல்வியில் பெரியவர் கம்பர். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சிறப்பால் அறியப்படுறவங்க. கிறிஸ்துவ கம்பர் எச்.ஏ. கிருஷ்ணம்பிள்ளை. பொறுத்துக ஞானக்கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குருகதை நகைச்சுவை கதைகள். ஞானக்கண்ணாடி ஒரு சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குறுகதை நகைச்சுவை. மொழிஞாயிறு தேவநேய பாவனர். உயர்தினை எம் மக்கார்க்கு மக்கட்சுட்டே அக்னிரை எம் மகனார்க்கு அவர் அல பிறவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய இலக்கணம் எந்த நூற்பா குறிப்பிடுதுன்னா தொல்காப்பியம். தன் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடக்கூடிய பூ தும்பை பூ. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். உத்திரவேதம் என சிறப்பிக்கப்படக்கூடியது திருக்குறள். முன்னீர் வழக்கம் மகுடுவூடில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் குறிப்பிடுது. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓமை கவிஞர்னா சுரதா வருவார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஜி.யு. போப். இணை எழுத்துக்கள் ஏ ஏ. தா அப்படின்னா நா. ரா அப்படிங்கிறதுக்கு 2 சுழி நா வரும். ஐ அப்படிங்கிறது மட்டும் என்னது ஈ வந்திருக்கணும். மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஔ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து வந்து ஊ. ஒளி முயற்சிக்கும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க.
இதில் இணை எழுத்துக்கெல்லாம் அமைந்திருக்கக்கூடியது இக்கு, இங்கு, இத்து, இந்து அப்படின்றது இனமாக வர்றது. அப்போ சங்கு, பந்தயம், அதுதான் என்னது சரியானது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வந்திருக்கணும் பழமொழி. உழவு பற்றி பழமொழி, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் புளித்து குடி. ஏழை பணக்காரன் அப்படின்னா இருப்பவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படின்னா நேரமின்றி உழைப்பது, நேரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழணும். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, கவலை இல்லாமல் இருக்கிறது. உடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதெல்லாமே என்னது பழமொழிகள். ஆனால் நம்மளுக்கு பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒரு தனி புக்கு வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். அதையும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிடுங்க, ரீட் பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கூடாய் நட்பு கேடாய் முடியும், தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையில் கற்பவர் நார்சிலர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுணா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னா ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் குரூப் 2A எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லபடியாக எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கொஷின்ஸ் வந்து ஒன்ஸ் 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக எழுதுங்க. அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருங்க. பதட்டப்படாமல் எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. தமிழ், மேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுங்க, போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்து கரெக்டான ஆன்சர்ஸ், தெரியாததெல்லாம் குறித்து வச்சுட்டு கடைசியில் ஃபைனலில் கூட என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சும் என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் போட்டோம். அதுவும் தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். கடைசி டைமத்தில் உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கணும் அப்படின்னாவும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.